தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான பண மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட வித்யாகுமார் மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, உஜல் புயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விருப்பமா அல்லது ஜாமீனில் தொடர்ந்து சுதந்திரமாக வெளியில் இருக்க விருப்பமா என்ற இரு முக்கிய கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது. இந்த விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி குறிப்பாக பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை மேலும் சில விவரங்களை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது என்றும் 21 பேர்கள் மேலும் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் 44 பேர்கள் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார். எனவே இந்த விசாரணை செய்து முடிக்க நீண்ட காலம் பிடிக்கும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். ஆனால் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் கோபால் சங்கரநாராயண் உள்ளிட்டோர் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதே விவகாரத்தில் தர்மராஜ் வழக்கில் தெள்ளத் தெளிவான தீர்ப்பை அளித்துள்ளது. இவர் அமைச்சர் என்ற பதவியை பயன்படுத்தி சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதாக பதிவு செய்துள்ளதும், அந்த சமரசம் மேற்கொள்ளப்பட்டு அந்த சமரசத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளதையும் தெள்ள தெளிவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பதிவு செய்துள்ளதையும் சுட்டிக்காட்டினர். இதை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் தற்போது மிக முக்கியமான 2 வாய்ப்புகளை செந்தில் பாலாஜிக்கு அளித்துள்ளது. நீங்கள் அமைச்சராக தொடர விருப்பமா அல்லது ஜாமீனில் சுதந்திரமாக வெளியில் இருக்க விருப்பமா என்பதை இறுதியாக முடிவு செய்யுங்கள். குறிப்பாக இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க தொடங்கிய போது அவர் அமைச்சராக இல்லை என்பதனாலேயே ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். அந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் நான் அமைச்சராக இல்லை, எனவே சாட்சிகளை கலைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு கோணத்திலேயே இந்த முழுக்க இந்த வழக்கை நாங்கள் விசாரித்து அவருக்கு ஜாமீன் என்பதை வழங்கினோம். குறிப்பாக இந்த வழக்கில் அவருக்கு தகுதிப்பாட்டின் அடிப்படையில் ஜாமீன் வழங்காது. ஆர்டிக்கல் 21 பிரகாரம் குறிப்பாக தனிமனித சுதந்திரம், நீண்ட நாட்கள் அவர் சிறையில் இருந்ததால் தனிமனித சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டே இந்த ஜாமீன் என்பது அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் ஜாமீன் வழங்கிய 2 நாட்களுக்குள் அவர் மீண்டும் அமைச்சராக இருப்பது நிச்சயமாக அது நேர்மையற்ற தன்மையை குறிக்கிறது. தற்போது இந்த வழக்கில் சாட்சியங்கள் மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி ஏற்படக்கூடிய சூழல் உள்ளதால் அவர் மீண்டும் அமைச்சராக தொடர்வதில் இவர் உச்சநீதிமன்றத்திற்கு விருப்பமில்லை என்ற ஒரு விஷயத்தை தெள்ளத் தெளிவாக தெரிவித்துவிட்டனர். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் இந்த வழக்கில் சாட்சியங்களுக்கு சம்மன் அளிக்கும் பணி நடப்பாண்டு டிசம்பரில் தான் நிறைவடையும். சாட்சியங்களிடம் குறுக்கு விசாரணை என்பது ஜனவரி மாதம் தொடங்கி வரும் மே மாதம் வரை நடைபெறும். எனவே சாட்சிகளை கலைக்க செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பில்லை. மேலும் மே மாதத்தில் தற்போதைய தமிழ்நாடு அரசின் பதவிக்காலம் நிறைவடைந்து விடும் என்பதால் மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி அமையுமா, அவர் மீண்டும் அமைச்சர் ஆவாரா என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். எனவே அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். இதை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது. மீண்டும் கிட்டத்தட்ட கடந்த விசாரணையின் போது 4 முறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அமைச்சராக தொடர விருப்பமா அல்லது ஜாமீனில் சுதந்திரமாக வெளியில் இருக்க விருப்பமா என்ற ஒரு கேள்வியை 4 முறை முன்வைத்து இந்த 2 வாய்ப்புகளில் ஏதாவது ஒரு வாய்ப்பை மட்டுமே நாங்கள் அளிக்க முடியும் என்ற ஒரு தெளிவான ஒரு உத்தரவையும் ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருப்பதன் மூலம் அவர் அமைச்சராக தொடர்வதில் தற்போது சிக்கல் எழுந்துள்ளது. ஒருவேளை தான் அமைச்சராக தொடர்வேன் என்றால் ஜாமீன் உத்தரவை ரத்து செய்யவும் உச்சநீதிமன்றம் தயங்காது. இந்த வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமை மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ள சூழலில் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்னரே அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலகுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது நிலவுகிறது. ஏனெனில் உச்சநீதிமன்றம் அமைச்சராக மீண்டும் ஒருவேளை திமுக தலைமையிலான ஆட்சி அமைந்து அவர் அமைச்சரானாலும் அதில் ஒரு சிக்கல் ஏற்படும் என்ற ஒரு சூழலும் தற்போது நிலவுகிறது. எனவே போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான மோசடி வழக்கில் தீர்ப்பு கூறப்படும் வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதில் மிகப்பெரிய சட்ட சிக்கல் என்பது ஏற்பட்டுள்ளது. அவர் ஜாமீனில் இருக்கவே விரும்புவார். மாறாக அமைச்சராக தொடர்வதில் அவர் தற்போது நிச்சயம் விருப்பம் காட்ட மாட்டார் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால்
விரைவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வரும் திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணிக்குள் இந்த விவகாரத்தில் ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டுவிடும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலைக்குள் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் குறிப்பாக முதலமைச்சர் தலைமையிலான ஒரு சிறப்பு விருந்து என்பது ஏற்கனவே ஆளுநர் வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களை அழைத்து அவர் விருந்துக்கு அழைத்துள்ளதால் அந்த விருந்தின் போதும் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. ஒருவேளை அவர் ராஜினாமா செய்யவில்லை என்றால் உச்சநீதிமன்றமே அவருக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்து அவரை சிறைக்கு அனுப்பும் வாய்ப்பை தவிர தற்போது வேறு எந்த வாய்ப்பும் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு முன் இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.